என்னோட பேர் மீனாட்சி. நான் ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். இது வந்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 பற்றின ஒரு குறும்படம். இது ஒரு அறிமுக படம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஊனமுற்றோருக்கான உரிமை சட்டம் நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவரால் கையெழுத்திடப்பட்டு நமக்கு ஒரு சட்ட வடிவமாக நமக்கு வந்திருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த சட்ட வடிவம் வந்து நம்மளுடைய மொழியிலையோ இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகள்லேயும் இல்லை, ஆங்கிலத்தில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பேசிக்காக அடிப்படையாக ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கோம், இந்த குறும்படம் முயற்சி எடுத்திருக்கோம். இது வந்து சட்டத்தோட ஃபுல்லாக டிரான்ஸ்லேஷன் கிடையாது, இது வந்து ஒரு அறிமுகம் மட்டுமே. இந்த படத்தினால நமக்கு என்ன உபயோகம் இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்றது தெரியும், இந்த சட்டம் எதுக்காக ஏற்படுத்தியிருக்குன்றது நமக்கு தெரியும், இந்த சட்டத்தில் என்ன மாதிரியான என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க ப்ராடாக அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் டீட்டெயிலாக நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அறிமுக படத்தை வச்சுட்டு நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ கேள்விகள் இருந்தாலோ நம்ம வந்து நீங்கள் எங்ககிட்ட கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாருக்கிட்ட இதை பற்றி தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த அறிமுக படம் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து நாங்கள் இதோடு நிறுத்திட போகிறதில்ல, இந்த சட்டத்தை பற்றி முழுமையான ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கான முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இப்போது இந்த சட்டத்தை பற்றின ஒரு அறிமுகத்துக்கு நம்ம வரலாம். இந்த சட்டத்தோட பேர் ஊனமுற்றோருக்கான உரிமை சட்டம் 2016. ஊனமுற்றோருக்கு ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். 1995ஆம் ஆண்டுக்கான சட்டம் இருக்குது. இப்படி ஒரு சட்டம் இருந்தும் இந்த ஒரு புதிய சட்டம் நமக்கு எதுக்காக இருக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்திய அரசாங்கம் ஐநா சபை அறிக்கையை 2007ஆம் ஆண்டு கையெழுத்திட்டு ஐநா சபைக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளையும் ஊனமுற்றோருக்கான உரிமைகளை நம்ம நாட்டில் அமல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து குடியரசுத் தலைவரால் கையெழுத்திடப்பட்டு அதை ஐநா சபைக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்மெண்ட்டை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் நமக்கு அவங்க இந்த கமிட்மெண்ட்டை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னா, ஒரு புது சட்டம் கொண்டு வரதுனால, ஒரு சட்டத்தின் மூலமாக அவங்களால நடைமுறைப்படுத்த முடியும். ஏற்கனவே நமக்கு இருக்கிற 95ஆம் ஆண்டு சட்டம் இந்த ஐநா சபை அறிக்கையிலேருந்து நிறைய விதத்தில் விலகி இருக்கிறதுனால அதை வந்து வச்சு புதிய ஐநா சபை அறிக்கையை நம்ம நாட்டில் அமல்படுத்த முடியாது. அதனால தான் நமக்கு ஒரு புதிய சட்டத்தின் வழியாக நம்மளுக்கு இந்த உரிமைகளை நமக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக அரசாங்கம் இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னு ஒரு லைனில் நம்ம கேட்டால், ஐநா சபை அறிக்கையை நம்ம நாட்டில் நடைமுறைப்படுத்துறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். ஸோ இந்த சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குது, எந்தெந்த தலைப்பு கீழே இந்த பிரிவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்த சட்டத்தில் 17 பிரிவுகள் இருக்குது. நம்ம 95 ஆக்டில் 14 பிரிவு இருந்தது, இந்த சட்டத்தில் புதிய சட்டத்தில் 17 பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகள் வந்து 4 பெரிய தலைப்புகளுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் தலைப்புகள் அப்படின்னா, முதல் தலைப்பு ஊனமுற்றோருக்கான உரிமை மற்றும் உரிமை சார்ந்த விஷயங்கள் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது அரசாங்கத்தோட கடமைகள், அந்த தலைப்பு கீழே நிறையா பிரிவுகள் இருக்குது. மூணாவது நமக்கான அதிகாரிகள் யார், நம்ம யார்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அரசாங்கத்துலேருந்து எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத மூணாவது பிரிவாக சொல்லியிருக்காங்க. நாலாவது இதர ஷரத்துக்கள் கீழே நம்மளுக்கு வந்து இந்த சட்டத்தை மீறினா என்ன மாதிரி தண்டனைகள் கிடைக்கும், எந்த மீறலுக்கு எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும், இந்த சட்டத்தை எப்படி அமல்படுத்துறது அப்படின்ற விஷயங்களை இதர ஷரத்துக்கள் அப்படின்ற கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 17 பிரிவுகளை 4 தலைப்புகளுக்கு கீழே இந்த சட்டத்தில் அடுக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊனமுற்றோர்னா யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கலாம். ஸோ இந்த சட்டத்தில் ஊனமுற்றோரை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து
ஊனமுற்றோர் அப்படின்னு பொதுவாக யார் நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஊனமுற்றோருன்ற டெஃபினிஷன் கீழே வரும். அதன் அடிப்படையில் பார்த்தாக்க யாரெல்லாம் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சிந்தனை ரீதியாகவோ ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து அவங்களுக்கு சமூக தடைகள், அதாவது சுற்றுப்புறச்சூழல் தடைகள், மக்களோட பார்வையில் கண்ணோட்டத்தில் இருக்கிற தடைகள், சட்ட ரீதியான தடைகள் அதை எதிர்கொள்கிறாங்களோ, மற்றவங்கள மாதிரி அனுபவிக்காம ஒதுக்கி வைக்கப்படுறாங்களோ இந்த தடைகள்னால அவங்க எல்லாருமே ஊனமுற்றோர் அப்படின்ற அடையாளத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு. ரெண்டாவது பிரிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஒரு குறியிடப்பட்ட அளவு உள்ள ஊனமுற்றோர் அப்படின்ற இது சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பழைய சட்டத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்கல்ல, யாரெல்லாம் ஊனமுற்றோர் 40% மேலே இருக்கிறவங்க எல்லாரும் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான். அதாவது 40% மற்றும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே குறியிடப்பட்ட, அதாவது பெஞ்ச்மார்க் குறியிடப்பட்ட ஊனமுற்றோர் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே வருவாங்க. மூணாவது பிரிவு என்னன்னா, பர்சன்ஸ் வித் ஹை சப்போர்ட் நீட்ஸ், அதாவது அதிகப்படியான உதவிகள் தேவை இருக்கக்கூடிய ஊனமுற்றோர் அப்படின்ற 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தோணலாம், ஹை சப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கணும்னு தோணலாம். அப்போ இந்த சட்டத்துப்படி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஹை சப்போர்ட் அப்படின்னா எந்த ஒரு நபருக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஆழ்ந்த உதவி தேவை இருக்கிற நிலை, அதாவது அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு, அவங்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொழுதுபோக்கு போன்ற விஷயங்கள் அவங்க மேற்கொள்வதற்கு ஆழ்ந்த உதவி தேவையாக செயல்படுத்துவதற்கு தேவையான அதிகப்படியான உதவிகள் தேவையாக இருந்தால் அவங்க எல்லாருமே இந்த ஹை சப்போர்ட், அதிகப்படியான உதவி தேவை இருக்கக்கூடிய ஊனமுற்றோர் அப்படின்ற ஒரு பிரிவுக்கு கீழே வருவாங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சட்டத்தில் 3 வகையாக ஊனமுற்றோரை பிரிச்சிருக்காங்க. ஒன்று, யாரெல்லாம் நான் எனக்கு குறைபாடு இருக்குது, சமுதாய தடைகள்னால நான் மற்றவங்கள மாதிரி எல்லா உரிமைகளையும் என்னால் அனுபவிக்க முடியலன்னு நினைக்கிறேனோ, அப்படி நினச்சோன்னா, நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோன்னா நம்ம ஊனமுற்றோராக கன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அப்படி அடையாளப்படுத்திட்டு எனக்கு குறியிடப்பட்ட, அதாவது 40% மற்றும் அதற்கு மேலே ஊனம் இருந்தால் அப்பையும் நான் ஊனமுற்றோர், அது ஒரு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. மூணாவது, அதிகப்படியான உதவி தேவை இருக்கக்கூடிய ஊனமுற்றோர் அப்படின்ற ஒரு 3 பிரிவுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சட்டத்தில் ஊனமுற்றோரை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இதில் உங்களுக்கு தோணலாம், அப்போ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிற ஊனமுற்றோருக்கு ஏதாவது சிறப்பாக ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். அதே மாதிரி ஹை சப்போர்ட் நீட்ஸ் இருக்கிற ஊனமுற்ற நபருக்கு ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், அதாவது குறிப்பிடப்பட்ட ஊனமுற்ற நபர்களுக்கு என்ன சிறப்பாக ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இந்த சட்டத்தில் ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ஆமாம் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, கல்வி அப்படின்னு எடுத்தால் நம்மளோட அனைவருக்கும் கல்விக்கான சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஃப்ரீயாக இலவசமாக 6லிருந்து 18 வயசு வரைக்கும் கல்வி எடுத்துக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த சட்டத்தில் நம்ம ஊனமுற்றோர் பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்புறம் நம்ம உயர்கல்வியில் 5% இடஒதுக்கீடு, ஊனமுற்றோருக்கு 5% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹையர் எஜுகேஷனில் இடஒதுக்கீடு பற்றி நமக்கு சட்ட ரீதியாக பேசலை. வேலைவாய்ப்பு கீழே நமக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. முன்னாடி 3% இருந்தது, இப்போது 4% ஆயிருக்கு. அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஹை சப்போர்ட் நீட்ஸ் இருக்கிற ஊனமுற்ற நபர் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கான சலுகைகள் இவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி கிடையாது. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்ன்றது 40%க்கு மேலே இருக்கிற எல்லாருமே பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸு. ஹை சப்போர்ட்டாக இருந்தால் அதுவும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அதிகப்படியான சப்போர்ட்டுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவையோ அதுவும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பிரிவை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ விளக்கங்களில் ஐநா சபை
சபை அறிக்கை ஒட்டி வேறு என்ன விளக்கம்லாம் இருக்குது இந்த சட்டத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து தகவல் பரிமாற்றம், அது பற்றின ஒரு விளக்கம் இருக்குது. இது பழைய சட்டத்தில் கிடையாது, இப்போ தான் புதுசாக நம்ம சட்டத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க விளக்கத்தில் சட்டத்தில். ஸோ தகவல் பரிமாற்றம் அப்படின்னா வெறும் பேச்சு வழி பரிமாற்றங்கள் மட்டும், பேச்சு கிடையாது, பரிமாற்றம் கிடையாது. நம்ம சைகை வழியில் சைன் லாங்குவேஜ், சைகை வழி பரிமாற்றம், பிரெயில், அதே மாதிரி மற்ற வகையான சில பேர் பரிமாற்றங்கள் இருக்கும். நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த வகையாக நம்ம பரிமாற்றம் பண்ணாலும் அதை பரிமாற்றமாக நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையான எல்லா டெக்னாலஜி, அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இந்த விளக்கத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயமா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா தடைகள், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பழைய சட்டத்தில் பார்த்தா தடை அப்படின்னா தடையற்ற சுற்றுப்புற சூழல், பில்டிங்லாம் தடையற்றதாக இருக்கணுன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். தடைகள் அப்படின்னா என்னென்னா சுற்றுப்புற சூழல் இருக்கிற தடை மற்றும் தடை இல்லை. சுற்றுப்புற சூழல்ன்றது வெறும் பில்டிங் அது மட்டும் கிடையாது, எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுடைய கண்ணோட்டம், அதில் தடை இருந்தால் அதையும் தடைகள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்து வசதி, அப்புறம் கட்டட வசதிகள், பொது இடங்கள், சட்ட ரீதியான தடைகள், இவை எல்லாத்தையும் தடைகளுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. எதில் வேணால் தடைகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகுபாடு, ஊனத்தின் காரணமாக பாகுபாடு அப்படின்றத விளக்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு பாகுபாடு இன்மைனா என்னன்னு பார்த்துருக்கோமே தவிர எதெல்லாம் பாகுபாடு இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விளக்கம் இல்லை. ஸோ அது இந்த சட்டத்தில் ஐநா சபை அறிக்கையை ஒட்டி அந்த விளக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஊனத்தின் காரணமாக எந்த ஒரு சின்ன விஷயம், அதாவது மாறுபடுத்துதல், அதாவது டிஸ்டிங்ஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் தடுத்தல், ஊனத்திற்காக நீ இது பண்ண வேண்டாம் அது பண்ண வேண்டாம்னு தடுத்தல், மற்றும் எக்ஸ்க்ளூஷன் நம்மளை விடுபட வச்சிடுறது நம்மளை. அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே வந்து பாகுபாடு கீழே கொண்டிருக்காங்க. ஆனால் அது எதை நோக்கி, இப்போ இந்த செயல்பாடுனால நம்ம மற்றவங்கள மாதிரி சமுதாய காரியங்களில் எல்லா விஷயங்களையும் பங்கு பெற முடியலன்னா இதை பாகுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விளக்கம் ஐநா சபை அறிக்கையை ஒட்டி நம்ம சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து உள்ளடங்கிய யூனிவர்சல் டிசைனா அனைவரும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பு, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேரியர் ஃப்ரீ என்வாயரன்மெண்ட், டிசேபிள் ஃப்ரெண்ட்லி என்வாயரன்மெண்ட், ஊனமுற்றோருக்கு போயிட்டு வர்றதுக்கான தகுந்த வசதிகள், இப்படி தான் நம்ம பேசியிருக்கோமே தவிர அனைவரும் உள்ளடக்கிய ஒரு வடிவமைப்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ ஐநா சபை அறிக்கைக்கு அப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அது நம்ம சட்டங்கள் எதுலேயுமே இல்லை. இந்த புது சட்டத்தில் அந்த விளக்கத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஐநா சபை அறிக்கையை ஒட்டி புதுமையாக நம்ம சட்டத்தில் கொண்டு வந்திருக்க விளக்கங்கள் என்னெல்லாம் அப்படின்னு இன்னொரு தடவை பார்த்தோன்னா தகவல் பரிமாற்றம், அதுக்கப்புறம் பாகுபாடு, தடை, அனைவரும் உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு, இதெல்லாம் புது விளக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசனபிள் அகாமடேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெளிவாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து முழுமையான தடையற்ற சூழலும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசிபிலிட்டிக்கும் இன்னைக்கு என்னோட உரிமையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனி மனிதனுக்கு என்ன மாதிரி மாறுதல் அமைக்கணும் அப்படின்னாக்க அது ரீசனபிள் அகாமடேஷன் சொல்லியிருக்காங்க. இதை நான் உதாரணமாக தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடத்தில் ரேம்போ லிஃப்ட்டோ வைக்கணும்னா அது நீண்ட நாளைக்கான ஒரு பிளானாக இருக்கும். ஓவர் நைட் ஒரே நாள் இரவுக்குள்ளே நமக்கு அது வராது. ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங்க்கு போய் ஆகணும், நான் ஒரு ஊனமுற்ற நபர், எனக்கு வந்து ஒரு ரேம்ப் வேணும் அப்படின்னா நான் எங்கே போகிறேனோ அந்த போகிற நிறுவனம் வந்து எனக்கு வந்து என் கூட கலந்து ஆலோசித்து என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேம்போ, ஒரு ஏதோ ஒன்று, ஒரு வீல் சேரோ இல்லை ஒரு சைகை மொழிபெயர்ப்பாளரோ ஏதாவது ஒரு அமைப்பு அந்த இடத்துல ஏற்படுத்தினாங்கன்னா அன்னைக்கு என்னால் அங்கே அனைவருக்கும் சமமாக பங்கேற்க முடியும். இதை தான் ரீசனபிள் அகாமடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன் ரீசனபிள் அப்படின்னாக்க யாருக்கும், அதாவது நம்ம கையில் இருந்தோ யாருக்கும் அதுக்காக இன்றைக்கி ஒரு கட்டடத்தையே உடைச்சு இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ரேம்ப் கட்டணும்னா அது இன்றைக்கி பண்ண முடியாது. அது வந்து ஒரு எந்த ஒரு ப்ரொவைடராக இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதிகப்படியான செலவு ஏற்படுத்திடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்க முடியாது. ஆனால் என்னுடைய உரிமையை இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி, யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அதிகப்படியான செலவும் இல்லாமல் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதுதான் ரீசனபிள் அகாமடேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு விளக்கமாக நான் இங்கே சொல்கிறேன். இதையும் விளக்கத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது ஐநா சபை அறிக்கையை ஒட்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விளக்கம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய அட்வொகசிக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த புது சட்டம் 2016 ஆண்டு ஊனமுற்றோருக்கான உரிமை சட்டத்தில் ஊனமுற்றோர்னா யார் அப்படின்னு அவங்க இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குன்றதை பார்த்தோம். 3 வகையான ஊனமுற்றோர் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி சில குறிப்பிட்ட விளக்கங்கள் ஐநா சபை அறிக்கை ஒட்டி இருக்கிற சில விளக்கங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது வந்து 4 தலைப்புகளுக்கு கீழே இருக்குது அப்படின்னு. முதல் தலைப்பு வந்து உரிமை மற்றும் உரிமை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஊனமுற்றோரின் உரிமை மற்றும் உரிமை சார்ந்த விஷயங்கள்னு பார்த்தோம். ஸோ அந்த தலைப்பு கீழே என்ன மாதிரியான பிரிவுகள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கல்வியை ஒரு உரிமையாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது ஏற்கனவே இந்த சட்டத்திலையும் நமக்கு இருந்தது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, திறன் வளர்த்தல் மற்றும் வேலை வாய்ப்பு அப்படின்ற உரிமை சொல்லியிருக்காங்க. பழைய சட்டத்தில் திறன் வளர்த்தல் பற்றி பேசவே இல்லை. இந்த சட்டத்தில் திறன் வளர்த்தல் மற்றும் வேலை வாய்ப்பு பற்றி பேசியிருக்காங்க. அது ஒரு உரிமை, 2வது உரிமை அது பற்றி பேசியிருக்காங்க. 3வது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக பாதுகாப்பு பற்றி பேசியிருக்காங்க. சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம், நம்மளுடைய சுகாதாரத்திற்கான உரிமை, மறுவாழ்விற்கான உரிமை, அப்புறம் பொழுதுபோக்கிற்கான உரிமை. ஸோ இது எல்லாமே உரிமை மற்றும் உரிமை சார்ந்த விஷயத்துக்கு கீழே பேசியிருக்காங்க. இப்போ உரிமை கீழே வேறு என்னெல்லாம் உரிமைகள் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா சமத்துவம் மற்றும் பாகுபாடின்மைக்கான உரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நமக்கு எதிரான வன்முறை, வயலன்ஸ் அப்யூஸ், வன்முறை மற்றும் வன்முறை பொதுவாக உடல் ரீதியான வன்முறைகள், அதற்கு அது நடக்காமல் இருக்கிறதுக்கான உரிமை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சமுதாயத்தில் வாழ்வதற்கு, நம்ம சார்ந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்வதற்கான உரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. லிவிங் இன் த கம்யூனிட்டி, நம்ம சமுதாயத்தில் வாழ்வதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப வாழ்வுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு நம்மளே ஒரு நபராக சட்டத்திற்கு முன்பு நாம் ஒரு நபர் அப்படின்றத அந்த அங்கீகாரம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அந்த அங்கீகாரம் நமக்கு இருக்குது அப்படின்ற அந்த உரிமை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிப்படையாக நம்ம பார்க்கணுன்னா சமத்துவம் மற்றும் பாகுபாடின்மைக்கான உரிமை, சமுதாயத்தில் வாழ்வதற்கான உரிமை, குடும்ப வாழ்வதற்கான உரிமை, அப்புறம் வந்து நமக்கு சட்டத்தின் முன்பு சமம் அப்படின்ற உரிமை, இதெல்லாம் அடிப்படை உரிமையாக பேசியிருக்காங்க. அதை தவிர கல்வி, திறன் வளர்த்தல் மற்றும் வேலை வாய்ப்பு, சமூக பாதுகாப்பு, சுகாதாரம், மறுவாழ்வு மற்றும் பொழுதுபோக்கிற்கான உரிமை, இது எல்லாம் உரிமை மற்றும் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல என்ற பிரிவு கீழே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு இவ்வளோ ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் யாருக்காக அந்த சட்டம் இருக்குன்றது நமக்கு தெரியும், ஊனமுற்றோருக்காக இருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த சட்டம் வந்து ஐநா சபை அறிக்கையை ஒட்டி இருக்குன்றதும் நமக்கு தெரியும். நமக்கு இந்த சட்டத்தில் நமக்கான உரிமைகள் மற்றும் உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் அமல்படுத்துறதுக்கு வேண்டிய கடமை இருக்கு இல்லையா, அரசாங்கத்துக்கான கடமை. ஸோ இது அரசாங்கத்துக்கு என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த சட்டத்துக்கு கீழே அடுத்த பிரிவில் அடுத்த தலைப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை தவிரவும் சில பொறுப்புகள் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்றதுக்கு அந்தந்த ஷரத்துக்கு கீழே சொல்லியிருந்தா கூட
இந்த பொறுப்புகளுக்கு கீழே இதை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணணும், சமுதாயத்திலேயே ஒரு மாற்றம் வரணும்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கான பொறுப்புகள் என்ன அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக என்ன, விழிப்புணர்வு. ஸோ மக்களுக்கு சமுதாயத்தில் ஊனமுற்றோர் உரிமை பற்றின விழிப்புணர்வு வேணும் அப்படின்றதுக்காக அது ஒரு பொறுப்பு இருக்குது. அவேர்னஸ் ரைசிங் அப்படின்ற தலைப்பில் விழிப்புணர்வு. அதுக்கப்புறம் தடையற்ற சுற்றுப்புறச்சூழல், அது முக்கியமாக அரசாங்கத்தோட கடமையாக பார்க்குறாங்க. தடையற்ற சுற்றுப்புறச்சூழல்னா ஆக்சசிபிலிட்டின்றது வெறும் பில்டிங் கட்டமைப்பில் மட்டும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பொது இடங்கள், கட்டமைப்பு, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இந்த 4 தலைப்புகளுக்கு கீழே தடையற்ற சூழல் பற்றி கொடுக்கறது அரசாங்கத்தோட பொறுப்பாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங், ஏற்கனவே இருக்கிற சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கான அதிகாரிகளுக்கு நம்மளுக்கு தேவையான மறுவாழ்வு ப்ரொஃபஷ்னல்ஸ், ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷ்னல்ஸ், எப்படி நமக்கு தெரியும் இல்லையா, RCI இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால தான் நம்மளுக்கு மறுவாழ்வு அவங்க தான் செய்யணுன்ற ஒரு சட்டம் நமக்கு இருக்குது இல்லையா. அந்த சட்டத்தை ஒட்டி, ஆனால் அந்த சட்டத்தில் இருக்கிறதுக்கு மேலே இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமுதாயத்தில் வெறும் மறுவாழ்வு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது இல்லையா நம்மளோட உரிமை அப்படின்றது. நம்ம திட்டங்கள் நமக்கு சேரும், நம்ம பல தரப்பட்ட மக்கள் கூட நமக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. பொதுவாக ஒரு எந்த நபருக்கும் இருக்கும் இல்லையா, சுகாதாரத்துறையோட தொடர்பு இருக்கும், ஊரக வளர்ச்சித்துறையோட தொடர்பு இருக்கும், பொதுப்பணித்துறையோடு நமக்கு தொடர்பு இருக்கும். ஸோ இந்த அதிகாரிகள் எல்லாமே நமக்கு சேர்ந்து வேலை செஞ்சால் தான் நம்மளோட உரிமை பாதுகாக்க முடியும். ஸோ இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும், விழிப்புணர்வுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 4வது ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோஷியல் ஆடிட், அதாவது சமூக தணிக்கை. அப்போ என்ன சமூக தணிக்கை அப்படின்னா என்ன, நம்மளோட திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்கள் செயல்பட்டுருக்கு, நமக்கான தனிப்பட்ட திட்டங்கள் இருக்குது, பொதுவான திட்டங்கள்லையும் நம்மளை உள்ளடக்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த திட்டங்கள்லாம் சரியாக செயல்படுதா, நம்ம உரிமையை பாதுகாக்கிற வகையில் செயல்படுதா அப்படின்னு ஒரு தணிக்கை செய்யணும். இது நாள் வரைக்கும் நம்மளுடைய திட்டங்கள் எதுவுமே தணிக்கைக்கு உட்படுத்தப்படவே இல்லை. ஸோ அந்த ஒரு கடமையை அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ முக்கியமாக உரிமை பாதுகாக்கிற பொறுப்பை தாண்டி சமூகம் ஒரு உள்ளடங்கிய சமூகமாக மாறுறதுக்கு என்ன வேணும் அப்படின்ற பொறுப்புகளை அரசாங்கத்துக்கு இந்த சட்டம் சொல்லியிருக்கு. என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னா, இன்னொரு தடவை சொல்லணும்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், தடையற்ற சுற்றுப்புறச்சூழல் நம்ம சொல்கிறது வெறும் கட்டமைப்பு மட்டும் இல்லை, ஆனால் கட்டமைப்பும் உள்ள அடக்கி போக்குவரத்து, அப்புறம் தகவல் தொடர்பு போன்ற விஷயங்கள்லேயும் தடையற்ற சூழல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மற்ற வகையான ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. RCIயில் என்ன சொல்லியிருக்கோ அதை தவிர மற்ற வகையான ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. சமூக தணிக்கைக்கான பொறுப்பு சொல்லியிருக்காங்க. முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்துக்கு என்ன இருக்குது, நம்ம எல்லாம் ஊனமுற்றோர் அப்படின்னா அதை அடையாளப்படுத்தணும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. எப்படி ஊனமுற்றோரை ஊனமுற்றோராக கண்டறிவது, எப்படி சர்டிஃபை பண்ணுறது, அதுவும் அரசாங்கத்தோட பொறுப்பாக இந்த சட்டத்துக்கு கீழே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு தேவையான அதிகாரிகள் தேவை இருக்கு இல்லையா. ஸோ அந்த அதிகாரிகளுக்கான பிரிவு தலைப்பு பற்றி பார்க்குறோம். இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவை, பிளான் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தினதை ஒரு அதிகாரி மானிட்டர் பண்ணணும், சரியாக நடைமுறைப்படுத்தப்படுதா, இவங்க உரிமைகள் சரியாக பார்க்கப்படுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 வகையாக 3 வகையாக நம்ம பார்க்குறோம். ஸோ திட்டமிடுதல், செயல்படுத்துதல், அது சரியாக நடக்குதா அப்படின்னு கண்காணித்தல். ஸோ இந்த 3 வகையாக பார்க்கும்போது திட்டமிடுதலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2-3 வகையான கமிட்டி சொல்லியிருக்காங்க. ஒன்று சென்ட்ரல் அட்வைசரி போர்டு, முன்னாடி கோஆர்டினேஷன் கமிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா பழைய சட்டத்தில். அது இப்போ கிடையாது. இப்போ சென்ட்ரல் அட்வைசரி போர்டு, அப்புறம் ஸ்டேட் அட்வைசரி போர்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி. ஸோ இவங்களுக்கு தான் முழுமையாக திட்டமிடுதலுக்கான பொறுப்பு அவங்க கொடுத்துருக்கு.
அது அந்தந்த அதிகாரிகளுக்கு உட்பட்டு செயல்படுத்தப்படும். ஏன்னா அதிகாரிகள் எல்லாமே இந்த அட்வைசரி போர்டில் மெம்பராக இருக்காங்க. அந்த ஸ்டேட் மாநில அதிகாரியாக இருக்கலாம், மத்திய அதிகாரியாக இருக்கலாம், இந்த அட்வைசரி போர்டில் மெம்பராக இருக்காங்க. அவங்க திட்டமிடுத்து அவங்க அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு கொண்டு வருவாங்க செயல்படுத்துறத. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்காணித்தலுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு ஏற்கனவே இருக்காங்க இல்லையா கமிஷனர்ஸ், அதே மாதிரி தான் சென்ட்ரல் சிசிபிடி சீஃப் கமிஷனர் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க, ஸ்டேட் கமிஷனர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், 2 நிலையில் அதிகாரிகள் இருக்காங்க. ஒவ்வொரு முன்னாடியெல்லாம் நம்ம சீஃப் கமிஷனர்னா ஒரே ஒரு சீஃப் கமிஷனர் தான் இருப்பாங்க, ஸ்டேட் கமிஷனர்னா ஸ்டேட் கமிஷனர் ஒரே ஒரு ஸ்டேட் கமிஷனர் தான் இருப்பாங்க. இப்போ இந்த புது சட்டத்துப்படி என்னென்னா சீஃப் கமிஷனர் ஒரு சீஃப் கமிஷனர், அவருக்கு கீழே 2 கமிஷனர்ஸ், அந்த மாதிரி ஒரு 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 குழு மாதிரி அவங்க அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு ஸ்டேட் கமிஷனர் இருப்பாங்க, அவருக்கு கீழே 2 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வேலைகளை பகிர்ந்து செய்யறதுக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன மாற்றம் கமிஷனர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு அமைப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு ஒரு அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்ம கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கோர்ட்டு கீழே ஒரு செல் மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு ஒன்று ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான அனுமதி இந்த சட்டத்தில் கொடுத்துருக்கு. இது என்ன பண்ணும் இந்த கோர்ட் அப்படின்னா, இந்த சட்டத்தின் கீழே என்னெல்லாம் நம்மளுடைய உரிமைகளுக்கு என்ஜாய் பண்ண விடாமல் யாராவது தடுத்தாங்கனாலோ இல்லை நம்மளை அவதூறாக பேசினாங்களா, இந்த சட்டத்துக்கு கீழே சில பனிஷ்மெண்ட்ஸு ஒஃபென்சஸ் குற்றங்கள் கொடுத்துருக்கு. இந்த குற்றங்களை இந்த ஸ்பெஷல் கோர்ட்லேயும் நம்ம பதிவு செஞ்சு நம்ம குற்றங்களுக்கு தீர்வு நமக்கு எதிரான குற்றங்களுக்கு நம்ம தீர்வு வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டோட ஒரு நோக்கம். ஸோ அது ஒரு புது விஷயம் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற என்னெல்லாம் இந்த சட்டத்தில் இதர ஷரத்துக்கள் அப்படின்ற பிரிவு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டி, குற்றம் மற்றும் தண்டனை. அதாவது இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு மீறி யாராவது ஒரு நபரோ ஒரு கம்பெனியோ யாரோ நடந்தாக்க, ஊனமுற்றோருக்கு எதிராக நடந்தாக்க அதுக்கான தண்டனை என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன மாதிரி குற்றங்கள் உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகுபடுத்தப்பட்டா, இந்த சட்டத்தோட ஷரத்துக்களை மதிக்காமல் மீறி செயல்பட்டா, இல்லை ஒரு ஊனமுற்ற நபரை இகழ்வாக பேசினா, தெரிஞ்சு இகழ்வாக பேசினா, அவங்கள தனிமைப்படுத்தினா, அவங்கள ஒதுக்கி வச்சா, இல்லை கட்டி போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அந்த மாதிரி நடத்தினா, இந்த மாதிரி செய்கைகளுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது 95ஆம் ஆண்டு சட்டத்தில் நமக்கு கிடையாது. இது ஒரு சேஞ்சாக நம்ம பார்க்குறோம். இதை தவிர இந்த சட்டம் எப்படி அமல்படுத்தப்படும், ஏற்கனவே எந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது ஊனமுற்றோர்னா இங்கே ரெஃபர் பண்ணணுமா வேண்டாமா, இந்த விஷயங்களை இந்த இதர ஷரத்துக்கள் கீழே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இது இந்த ஒரு சின்ன படம் ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு அறிமுகப்படுத்தலாக ஊனமுற்றோருக்கான உரிமை சட்டம் 2016 வருஷம் உரிமை சட்டத்துக்கான ஒரு நல்ல அறிமுகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இன்னும் ஃபர்தராக எதை பற்றியாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் ஈக்குவல்ஸில் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். எங்களை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ நாங்கள் 3 பேர் இருக்கோம். என் பேர் மீனாட்சி, உங்களுக்கு தெரியும். என்னுடைய நம்பர் 9840135750. எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட கொலீக் சுதா ராமமூர்த்தி, அவங்க நம்பர் 9840282851. அம்பா சலேல்கர் 9884045265. எங்களை வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா எங்களோட இமெயில் ஐடி meenakshi@equalscpsj.org, sudha@equalscpsj.org, amba@equalscpsj.org. இதுக்கு கூட நீங்கள் இமெயில் பண்ணி அனுப்பலாம்.